இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சேவிங்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி எங்கே போகிறோம் அப்படின்னா போத்தி ஸ்வர்ண மஹாலுக்கு தான். நகை வாங்குறதுக்காக இல்லை, சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக. யோகியோட ஸ்கூலில் வந்து அவங்க வந்து ஒரு டிராயிங் காம்படிஷன் வந்து நடத்தியிருந்தாங்க. அதில் வந்து கலந்துக்கிற எல்லாத்துக்குமே சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். லெஸ் மொபைல் மோர் ஸ்மைல் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். அவனுக்கு தெரிஞ்சதை வரைஞ்சிருந்தான். வரைஞ்சதுக்கு அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட்டும் அதுக்கப்புறம் வந்து கிஃப்டாக வந்து கிரையான்ஸும் ரப்பர் பென்சில்லாம் கொடுத்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்னைக்கு இந்த வீடியோக்கு மேலே ஒரு லாங் வீடியோ இருக்குது. அதில் வந்து சேமிப்புக்கான ஒரு ஃபார்முலா வந்து சீக்ரெட் ஃபார்முலா வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ சேவிங்ஸ்க்கான மோட்டிவேஷன் கதையை பார்த்துடலாம். குட்டி ஸ்டோரி தான். ராமு சோமுன்னு சொல்லி 2 பேர் இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராமு வந்து ரொம்ப அதிகமாக வந்து சம்பளம் வாங்குறவர், சோமு வந்து அவரோட குறைவாக வந்து சம்பளம் வாங்குறவர். ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐஃபோன் வந்து வாங்கணும், நல்ல காஸ்ட்லியானதை வாங்கணும்னு ஆசை. ஆனால் வந்து அதுக்கான எந்த முயற்சியும் பண்ணலை, வெட்டியாக வந்து செலவு பண்ணிட்டு இருந்தார். சோமு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து மொபைல் வாங்கிட்டு வந்து காமிச்சார். அப்போ ராமு சொன்னார், நீ என்னை விட வந்து கம்மியாக தானே சம்பளம் வாங்குற, எப்படி வந்து என்னை விட நீ அதிகமாக வந்து மொபைல் வந்து வாங்கின இவ்வளோ காசு கொடுத்து அப்படிங்கும்போது, நான் எனக்கு கம்மியாக சம்பளம் வந்தாலும் நான் வந்து அதை வந்து ஒரு பகுதி வந்து சேமித்து வச்சுக்கிட்டே வந்தேன். அது வந்து எனக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்தோன்னே எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் வாங்கிட்டேன் என் காசுலையே அப்படின்னு சொல்லும்போது ராமுக்கு ரொம்ப வெக்கமாக போயிடுச்சு. இது வந்து முயலாமா கதையோட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். முயல் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடும், ஆமா வந்து ஸ்லோவாக ஓடும். ஆனால் அவங்க 2 பேருக்கும் வந்து போட்டி வச்சாங்க காட்டில். ஆனால் யார் ஜெயிச்சாங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆமா தான் ஜெயிச்சது. அதனால கம்மியாக சம்பளம் வாங்குறோம், இல்லை வந்து நம்ம வந்து வீட்டில் தான் இருக்கோம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும், நம்ம வந்து வேலைக்கு போகல அப்படின்னு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு நம்ம வந்து வெட்டி செலவு பண்ணுறதை கம்மி பண்ணிட்டு ஹஸ்பண்ட் எவ்வளோ சம்பாரிச்சாலும் அதுலேருந்து எப்படி நம்ம மிச்சம் பண்ணி சேவிங்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம நிறைய அம்மாக்கள் நமக்கு சொல்லி கொடுத்த பாடம் தான். இப்போ 2 பேர் சம்பாதிச்சாலும் பத்தலைங்கிறது தான் வாயிலேருந்து வருது. ஸோ என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணுறோம், எதெல்லாம் பார்த்து ஆடம்பர செலவு பண்ணுறோம், யாரை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாலே நம்ம வந்து அந்த சோமு மாதிரி சீக்கிரமாக நம்ம நினச்சதை அடைய முடியும். லெஸ் எக்ஸ்பென்சஸ் மோர் சேவிங்ஸ், இதுதான் வந்து நம்மளுடைய தாரக மந்திரமாக இருக்கணும். மேலே கொடுத்துருக்க லாங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் சேவிங்ஸுங்கிற பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் வந்து நான் இப்படிலாம் சேமிச்சேன்னு சொல்லியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.